டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. எங்களுடைய ஆத்தங்குடியுடைய பேரை கெடுக்கிற அளவுக்கு விஜய் டிவியில் பிக் பாஸ் என்ற ப்ரோக்ராமில் வந்து கேஏஜி டைல்ஸ் அப்படிங்கிற ஸ்பான்சர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, எங்களுடைய ஆத்தங்குடி கல்லை ஒரு இழிவுபடுத்தி அவர் டைல ரொம்ப முக்கியத்துவம் படுத்தி பேசுறாரு. நாங்க ஆத்தங்குடி டைல்ஸ் தயாரிப்பாளர். நாங்க சிவகங்கை மாவட்டத்துல ஒரு சிறப்பு மிக்க பகுதி எங்களுடைய பகுதி ஆத்தங்குடி பகுதி. ஏன்னா இது வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு கல். அங்கேருந்து அந்த உள்ள மண்ணுல இது செய்யக்கூடிய டைல்ஸ். இது ஆத்தங்குடி டைல்ஸ்ங்கிறது இது ரொம்ப பேரும் புகழும் இன்னைக்கு நல்லா வந்துருச்சு. எங்களுடைய ஆத்தங்குடியுடைய பேரை கெடுக்கிற அளவுக்கு விஜய் டிவில பிக் பாஸ் என்ற ப்ரோக்ராம்ல வந்து கேஏஜி டைல்ஸ் அப்படிங்கிற ஸ்பான்சர் வந்து என்ன பண்றாருன்னா, எங்களுடைய ஆத்தங்குடி கல்லை ஒரு இழிவுபடுத்தி இந்த கையால தயாரிக்கிற கல்லு சைஸா இருக்காது, ஃபேட் ஆயிடும், கரை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இழிவுபடுத்தி அவருடைய டைல் ஆத்தங்குடியில உள்ள எல்லா டிசைனுமே அவர் எடுத்து அவருடைய டைல்ல பண்ணி அவர் டைல ரொம்ப முக்கியத்துவம் படுத்தி பேசுறாரு. எங்க டைல குறைவாக்கி என்னன்னா, இது வந்து ஒரு குடிசை தொழில் மாதிரி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இதை நம்பி ஒரு 1000 குடும்பங்கள் இருந்துகிட்டு இருக்கோம். இதை எங்க டைல அவர் குறைவாக்கி அவர் டைல ரொம்ப உயர்வா பேசி விலையும் கம்மி பண்ணி மார்க்கெட்டிங் பண்றாரு. இதுல வந்து விஜய் டிவியோட நிர்வாகமும் அதை தொகுத்து வழங்குறவங்க எல்லாருமே அதுக்கு சப்போர்ட் பண்ணி பண்றாங்க. இதை வன்மையா கண்டிச்சு துணை கண்காணிப்பாளரிடம் மனு கொடுத்திருக்கோம். இதை உடனே அதை அரசாங்கம் வந்து இதை வந்து செயல்படுத்தி இதை என்னங்கிறத கேட்டு எங்களுக்கு முடிவு சொல்லணும். இல்லைனாக்க நாங்க எல்லாருமே ஒன்று கூடி போராட்டம் நடத்துறதா, தொழிலாளரோட நாங்க உற்பத்தியாளரும் சேர்ந்து போராட்டம் நடத்துறதா முடிவு பண்ணி வந்திருக்கோம். நாங்க பகிரமா அவங்க வந்து, ஏன்னா இது வந்து எங்களை வந்து இவ்வளவு தூரம் இழிவுபடுத்தி பேசினதுக்கு பகிரமா அவங்க வந்து எங்களுக்கு வந்து அவங்க நிகழ்ச்சியிலே மன்னிப்பு கேட்கணும். அதுக்காக நாங்க இது உடனே எங்களை அரசு வந்து இதை உடனே செவிசாய்த்து இதுக்கு உடனே ஸ்டெப் எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். விஜய் டிவியில வர்ற ஒரு ப்ரோக்ராம் பிக் பாஸ் நிகழ்ச்சியில கேஏஜி டைல்ஸ் என்ற ஒரு கார்பரேட் நிறுவனம் எங்களுடைய டைல்ஸை பத்தி இழிவா பேசியிருக்காங்க. அவங்க டைல்ஸ் உற்பத்தி பண்ண தப்பு இல்லை, ஆத்தங்குடி டைல்ஸ்ன்னு அந்த நேமை சொல்லி அவங்க பண்ணக்கூடாது. அதுக்காண்டி நாங்கள் துணை கண்காணிப்பாளரிடம் எல்லா விவரமும் சொல்லியிருக்கிறோம். அதே போல் விலைவாசியும் அதில் கம்மின்னு சொல்லியிருக்காங்க. அது தவறு. விலைவாசி நாங்கள் அதே ரேட்டுக்கு தான் நாங்களும் கொடுக்குறோம். அதுவும் ஒரு தவறான செய்தி. அந்த இழிவா எங்களை ஆத்தங்குடிகளை பற்றி பேசுனதுக்கு பகிரங்கமாக அவங்கள மன்னிப்பு கேட்கும்படி நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இது தமிழக அரசும் இதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். பேட்டன் ரைட்டு அதுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் சார். பேட்டன் ரைட் புவிசார் குறியீடு அப்ளை பண்ணியிருக்கோம். இது என்னன்னா, பேட்டன் ரைட் அப்படிங்கிற மாதிரி எங்கள்கிட்ட கிடையாது. ஆனா அந்த மண்ணை சார்ந்து பல பல தலைமுறையா ஒரு 100 வருடத்திற்கு மேலா தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் நான் எல்லாருமே. நாங்க 3 பேருமே அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். ஆனா இவ்வளவு காலமா பண்ணிட்டு இருந்தோம். நாங்க அந்த தனி சிறப்பே அந்த ஊரோட பேருடைய தனி சிறப்பு தான் அதோட டைலே. இன்னைக்கு அவங்க ஆத்தங்குடி டைல்ஸ் சொல்றது காரணமே அந்த டைல்ஸ்க்கு உண்டான தனி சிறப்பு தான் அது. அந்த சிறப்பை வந்து எங்களை மட்டம் தட்டி அவன் வந்து அந்த நேமை மிஸ்யூஸ் பண்றாங்க. கூடாது. எங்களை மட்டம் தட்டி அவங்க பேசுறது தவறான ஒரு செயல். அது கண்டிக்கத்தக்கது. அவங்க கார்பரேட் கம்பெனிங்கிறனால அவங்க அந்த மாதிரி செய்யறது தவறான ஒரு செயலா. தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் உலக பிரசித்தி பெற்ற செட்டிநாடு பாரம்பரியமான ஆத்தங்குடி டைல்ஸ் உண்மையானது இல்லை, கேஏஜி டைல்ஸ் தான் அசல் ஆத்தங்குடி டைல்ஸ் என்று பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்ற தீபக் என்பவர் தவறான கருத்தை பதிவிட்டு அதை ஒளிபரப்பு செய்த தனியார் தொலைக்காட்சி மீதும் கேஏஜி டைல்ஸ் மீதும் பிக் பாஸ் தொகுப்பாளர் நடிகர் விஜய் சேதுபதி மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று ஆத்தங்குடி டைல்ஸ் உரிமையாளர்கள் புகார் அளித்துள்ளதால் பரபரப்பு. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள ஆத்தங்குடி டைல்ஸ் உரிமையாளர்கள், தொழிலாளர்கள் காரைக்குடி உதவி காவல் கண்காணிப்பாளர் பார்த்திபனிடம் புகார் அளித்தனர். ஆத்தங்குடி டைல்ஸ் உரிமையாளர் அலெக்ஸ் கூறியதாவது, காரைக்குடியில் ஆத்தங்குடி டைல்ஸ் பல 100 ஆண்டுகளாக பாரம்பரிய முறையில் இங்குள்ள வாரி மண் மூலம் தயாரிக்கப்பட்டு வருகிறது. சீதோஷண நிலைக்கு ஏற்றவாறு உடலுக்கு நன்மை பயக்கக்கூடியது. இந்தியாவிலேயே இன்றும் குடிசை தொழிலாக இந்த ஆத்தங்குடி டைல்ஸ் தயாரிக்கப்பட்டு தமிழகம் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா உட்பட பல்வேறு மாநிலங்களில் வீடுகளிலும் ஓட்டல்களிலும் பதிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த டிசம்பர் 14ஆம் தேதியன்று
நடிகர் விஜய் சேதுபதி தனியார் தொலைக்காட்சியில் நடத்தும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஆத்தங்குடி டைல்ஸ் உண்மையானது இல்லை, கேஏஜி டைல்ஸ் தான் அசல் ஆத்தங்குடி டைல்ஸ் என்றும் நடிகர் தீபக் என்பவர் தவறான கருத்தை பதிவிட்டு அதை ஒளிபரப்பு செய்தனர். இந்நிகழ்ச்சி மூலம் எங்கள் தொழில் மீது தவறான கருத்து பரப்பப்பட்டுள்ளது. இதனால் எங்கள் தொழிலுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுத்தி எங்களுடைய தனிச்சிறப்பையும் இழிவுபடுத்தியுள்ளனர். இந்நிகழ்ச்சியில் அவர்கள் கூறியதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. எனவே எங்கள் மீது வீண்பழி சுமத்தி அவதூறு கூறிய கேஏஜி டைல்ஸ் மீதும், விஜய் டிவி நிர்வாகத்தின் மீதும் மற்றும் பிக் பாஸை தொகுத்து வழங்கும் விஜய் சேதுபதி மீதும் தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்க புகார் அளித்துள்ளோம். தகுந்த நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் முதல்வர், பிரதமர், மத்திய தொழில்துறை அமைச்சகம் அனைத்திலும் புகார் அளிக்கப்படும் என்று கூறினார்கள்.